ஒரு பிறப்பு ஜாதக ஆய்வுக்குள்ள நம்ம போகும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்ம ஜாதகத்தை கணிக்கலாம் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் ஒரு பர்த் சார்ட் ப்ரெடிக்ஷனுக்காக ஒருத்தர் எனக்கு கொடுத்த அந்த தகவலை நான் நேரடியா இப்ப கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கிறேன். அவர் 28 மார்ச் 1993 பிறப்பு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு அவங்க கொடுத்த நேரம் இரவு 10:55. அதனால இரவு 10:55 போது 22:55 எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஒரு ஜாதகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு ஒரிஜினலான ஒருத்தருடைய தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். இந்த பிறப்பு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் போது அவர் 28 மார்ச் 1993 பிறந்திருக்கிறாரு. இரவு 10:55 அவங்க கொடுத்துருக்காங்க. பல்லடம்ங்கிற ஊர்ல அவர் பிறந்திருக்கிறாரு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துடைய தகவலுக்கு அவங்க கொடுத்த உடனே அந்த கொடுத்த நேரத்தை அப்படியே எடுத்து நாம நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல போட்டுக்கிட்டு அதை அப்படியே நம்ம கணிச்சிடணும். கால்குலேட்டர்னு கொடுத்து நம்ம அதை கணிச்சிடலாம் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கணிச்ச உடனே நம்ம அதுல இருந்து நம்ம எடுக்க வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதுல இருந்து அவருடைய லக்னத்தை மட்டும் கணக்கில் லக்னத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு லக்னத்துடைய ராசி நட்சத்திரம் உப நட்சத்திரம் அப்படிங்கறத மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், முதல்ல பிறந்த நேரத்தை சரிபார்த்தல் அப்படிங்கறத நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு ஆராய்ச்சிக்குள்ள போகணும். அப்ப அவரோட லக்னம் பாத்தீங்கன்னா 18 டிகிரி சொச்சத்துல இருக்குது. நம்மளுடைய அந்த லக்னத்துடைய தொடர்புகளை நம்ம இதுல க்ளோஸா கொஞ்சம் பார்க்கலாம். லக்னம் விருச்சிக லக்னம், செவ்வாய் தான் அதிபதி, 18 டிகிரி 6ல இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு புதன் அப்படிங்கிற புதனுடைய நட்சத்திரம் புதனோட உப நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்போ லக்னம் செவ்வாயோடைய வீட்டுல புதன் நட்சத்திரத்துல புதன் உப நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் மூடி அந்த தகவலை மட்டும் லக்னத்துடைய நிலையை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த தகவல்களை நம்ம போட்ட இந்த கால விஷயங்களை எடுத்துக்கிட்டு இதுல நம்ம பிறந்த நேரம் சரி பார்க்கறதுக்கு உண்டான அடிப்படையான விதி என்னன்னா, ஆளும் கிரகத்துடைய சந்திரன் இப்ப ஓடிட்டு இருக்கிற சந்திரன் எடுத்துக்கிட்டு அவங்க பிறந்த நேரத்துல இருக்கிற லக்னத்தோட நம்ம அதை சரி பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்ப நம்ம இப்ப சந்திரன் எங்க போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அது சந்திரன் பெயர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சந்திரன் பெயர்ச்சிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள நம்ம இதை பார்த்துட முடியும். அப்போ இரவு 8:18 வரைக்கும், அதாவது ஈவினிங் 17:01 இருந்து ஆரம்பிச்சு சந்திரன் பெயர்ச்சிங்கிற லிஸ்ட்ல பாருங்க, சுக்கிரன் ராகு குரு அப்படிங்கிற தன்மையில தான் இந்த கிரகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இவருடைய ஜாதக ரீதியா இருக்கிற தன்மைகள்ல அவருக்கு செவ்வாய் புதன் பார்த்தோம். இது எப்படி ஒத்து வருது, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கறத தான் நம்ம என்ன செய்ய போறோங்க, செக் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு இங்க தகவல் எழுதுறேன். நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியலும். இது பிறந்த நேரம் சரி பார்த்ததை முடிச்சுட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ கிளாரிபிகேஷனோ இருந்தா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப பிறப்பு லக்னம் செவ்வாய் புதன் நம்ம பார்த்தோம் விருச்சிக லக்னத்துல 18 டிகிரியில. அதே மாதிரி இப்ப ஆளும் கிரக சந்திரன் இந்த ஆளுங்கிரக சந்திரனுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்தோம்னா தெரியும். சுக்கிரன் ராகு குரு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சுக்கிரன் ராகு குருங்கிற நிலையில இப்ப தற்சமயம் போயிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசிய தொடர்பு படுத்தி பார்ப்போம். அப்ப ராசி நிலை தொடர்பு அப்படிங்கும் போது இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இருக்குது, அதுக்கும் இந்த செவ்வாய்க்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பாத்தீங்கன்னா இத நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஹைலைட் பண்றேன். செவ்வாய்ங்கிற கிரகம் இங்க இருக்குது. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் நம்மளுக்கு ராகுவோடைய நட்சத்திரத்துல சனியோடைய உப நட்சத்திரத்துல இருக்குது. சுக்கிரன்கிற கிரகம் சுக்கிரனுடைய தன்மை பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல ராகுவோட உப நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற பொதுத்தன்மை என்னன்னு பார்க்கும்போது ரெண்டுமே செவ்வாயா இருந்தாலும் ரெண்டுமே சுக்கிரனா இருந்தாலும் நம்ம ஓகே சொல்லியிருப்போம். இப்ப இது ரெண்டுக்கும் இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னவா இருக்குதுன்னா ராகுங்கிற கிரகத்தோட தொடர்புல இருக்குது. அப்ப ராகுங்கிற கிரகம் மூலமாக ராகுவோடைய நட்சத்திரம், அதாவது செவ்வாய் ராகுவோடைய நட்சத்திரத்துல இருக்கிறாங்க,
சுக்கிரன்கிற கிரகம் வந்து ராகுவோடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. சோ ராகுங்கிற கிரகத்துடைய காமன் ஃபேக்டரா வச்சுக்கிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைகிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிட முடியும். இத வந்து நம்ம வெவ்வேறு வகையாவும் பார்த்துடலாம். பட் இருந்தாலும் ஒரு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சோ செவ்வாயும் சுக்கிரனும் சரி ராகுங்கிற கிரகத்தை நடுவுல ஏஜென்டா வச்சுக்கிட்டு தொடர்பு பண்றாங்க அப்படிங்கறது நீங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். சோ அப்ப நம்ம ராசி தொடர்பை பார்த்தோம். நல்லது. சோ இப்ப வந்து நட்சத்திரத்துடைய தொடர்பு பார்க்கலாம். நட்சத்திரம் வந்து புதன் ராகு. இந்த புதனுக்கும் ராகுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இருந்தாலும் உங்களுக்காக அந்த ரெஃபரன்ஸை சொல்றேன் பாருங்க. இந்த புதனும் ராகு ரொம்ப சேர்ந்து ஒரே நட்சத்திரத்துல ஒரே உப நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மோரலஸ் ஒரே டிகிரிலேயே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டா அது நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். அந்த புதன்கிற கிரகமும் ராகுங்கிற கிரகத்துக்குமான தொடர்பு என்னன்னா, அவங்க வந்து கேதுவோடைய நட்சத்திரம் சனியோடைய உப நட்சத்திரங்கிற சேம் பேட்டர்ன்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய தொடர்பே கிடையாது இல்லையா, பார்த்த உடனே சொல்லிடக்கூடிய ஒரு தொடர்பு தான். அடுத்தது வந்து உப நட்சத்திர தொடர்பு. சோ இந்த உப நட்சத்திர தொடர்பு என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த உப நட்சத்திரம்ங்கிறது கடைசியா இருக்கக்கூடியது புதனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடியது. அப்ப குரு புதன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த குருங்கிறதுக்கும் புதனுக்குமான தொடர்புங்கிறதும் அதே போலதான் நம்ம பார்த்த உடனே சொல்லக்கூடிய தொடர்புலதான் இன்னைக்கு புதனும் குரு இருக்கிறாங்க. சோ புதன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே மாதிரி இந்த குருங்கிற கிரகம் இங்க இருக்கிறார். இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான தொடர்புகளை சொல்லிடலாம். பட் நேரடி தொடர்பை நம்ம பார்த்தோம்னா புதனுடைய நட்சத்திரத்துலதான் குருவின் நட்சத்திரம் யாருங்க, புதன். அப்போ இவங்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்ப இவங்க ஜாதக ரீதியா இந்த பிறந்த நேரம் சரியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது நேரடியான தொடர்புகள்ல எந்த விதமான குழப்பமும் இல்லாம இருக்கிறதுனால இவங்க கொடுத்திருக்கிற பிறந்த நேரம் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்ப கொடுத்த பிறந்த நேரம் சரிங்கிறதுனால இதை மேற்கொண்டு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இப்ப இந்த பிறந்த நேரம் சரியில்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்யணும், 18 டிகிரிக்கு நம்ம போட்டிருக்கிறோம் இரவு 10 மணி 15 நிமிடம் இல்லைன்னா 10 மணி 55 நிமிடம் அப்படின்னு அவங்க பிறந்த நேரத்தை நம்ம இங்க கணிச்சிருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணுங்க அப்படின்னா இந்த இரவு 10 மணி 55 நிமிஷங்கிறது ஒத்து வரலைன்னா அந்த டைமை முன்னையோ பின்னையோ போட்டு நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம், அதை வந்து சரியா இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நேரடியாக இப்படி தொடர்பு கொடுக்கப்பட்ட நேரமே சரிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இந்த பிறந்த நேரம் சரிபார்த்தல் அப்படிங்கறதுல பிறந்த நேரம் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப்புக்கு போகணுங்க, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே யாராவது சொல்ல முடியுமா? ஆயுள் பார்க்கணும். குட். சோ அப்ப ஆயுளை நம்ம கணிக்கணும் அப்படின்னா எதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப லக்னம் வந்து இப்ப விருச்சிக லக்னம் இருக்குது. அப்ப இந்த விருச்சிக லக்னம்ங்கிறது சரஸ்திர உபயராசியில என்ன ராசிங்க? ஸ்திரராசி. குட். அப்ப சரராசிங்கிறது வந்து செவ்வாயோடைய முதல் ராசி சரமா இருக்கிறதுனால அதோடைய இன்னொரு ராசி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சிம்பிளா. அதனால நீங்க எண்ணி கொண்டு வந்து சொல்றதை காட்டிலும் இப்படி கூட லாஜிக்கலா திங்க் பண்ணிக்கணும். அப்ப விருச்சிக ராசி வந்து இவருக்கு ஸ்திர ராசியா இருக்குது. அப்ப ஸ்திர ராசியோடைய மாரக பாதகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ மாரக பாதகஸ்தானம் என்னங்க, ஸ்திர ராசிக்கு 2-7 மாரகஸ்தானம் பிக்சடு எல்லாத்துக்கும். பாதகஸ்தானம் 9. சூப்பர். சோ அப்ப நம்ம வந்து அது இங்க பக்கத்துல உங்களுடைய புரிதலுக்காக நம்ம இதை பார்த்து பழகிட்டே இருந்தோம்னா கண்ணுல பார்த்து உடனே சொல்லிடலாம். பட் உங்களுடைய புரிதலுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம பக்கத்துல நோட்டபிளா வச்சுக்குவோம். அப்ப நான் முதல்ல இதுல பாக்குற சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் கணிதம் பண்றேன். ஆயுள் நிலை அப்படிங்கிறது அப்ப லக்னம் வந்து விருச்சிகம், இது வந்து ஸ்திர லக்னம். அதனால 2, 7, 9 அப்படிங்கிறது மாரக பாதக ஸ்தானம். இந்த மாரக பாதக ஸ்தானத்தை பார்த்த மாதிரி எல்லா ஜாதகத்துக்குமே எந்த லக்னமா இருந்தாலும் சரஸ்வர உபய லக்னமா இருந்தாலும் ஆயுள் நீட்டிக்கிற ஸ்தானம் எதுங்க, எந்தெந்த வீடு? 1, 3, 8. சூப்பர். அப்ப இது வந்து ஆயுளை நீட்டிக்கும் வீடு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு.
அப்ப இவருடைய லக்னத்தின் உபநட்சத்திரம், லக்னத்தோடைய உபநட்சத்திரம் வந்து புதன் இல்லையா? அதை வச்சுதான் நம்ம பிறந்த ஜாதகத்தை இப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம். லக்னத்தின் உபநட்சத்திரம் புதன். அந்த புதன் நின்ற நட்சத்திரம் அதை எடுத்துக்கணும். புதன் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ராகு என்னென்ன வீட்டை குறிகாட்டுறாரு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ஜாதகத்தோட கட்டத்துல பார்க்கலாம். ராகு வந்து 1, 3, 8, 11 அப்படிங்கறத காட்டுறாரு. இப்ப இந்த ராகு குறிகாட்டும் வீடு 1, 3, 8, 11. அப்ப இந்த ஜாதகருடைய ஆயுளை பத்தி சொல்றதா இருந்தா மாரக பாதக ஸ்தானத்தை காட்டுதா, ஆயுள் நீட்டிக்கும் ஸ்தானத்தை காட்டுதான்னு நம்ம என்ன சொல்லலாங்க? ஆயுள் நீட்டிக்கும் ஸ்தானத்தை மட்டும்தான் இருக்குது. அப்ப நீண்ட ஆயுள் 1, 3, 8 3மே இருக்கிறதுனால ஏதோ 1 இருந்தாலுமே நீண்ட ஆயுள் தான் சொல்ல போறோம். 3 இருந்தாலும் மிக நீண்ட ஆயுள் எல்லாம் பலன் சொல்ல போறது இல்லை, அதே நீண்ட ஆயுள் தான். அதனால குறைஞ்சபட்சம் 66 வயசுக்கு மேல அவர் வாழ போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுவா இருக்குது, சாயா கிரக விதியை நம்ம பயன்படுத்தணுமா, அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது செய்யணுமான்னா நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுல இப்ப நேரடியாகவே பலன் உண்டான பாவகங்கள் அது காட்டிருச்சு. இன்கேஸ் வந்து அவர் வந்து 2, 7, 4, 1, 3, 8 இதெல்லாம் காமிக்காம இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்தானமோ 5வது ஸ்தானத்தையும் குறிகாட்டு, ராகு வந்து 4, 5 குறிகாட்டிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது மாரக பாதக ஸ்தானத்தையும் காட்டாது, ஆயுள் நீட்டிக்கிற ஸ்தானத்தையும் காட்டாது. அப்ப 4வது வீடும் 5வது வீடு சம்பந்தம் இல்லாத வீடா வரும்போதுதான் இந்த சாயா கிரக விதியை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ராகு இதை தவிர வேற என்னெல்லாம் குறிகாட்டுறாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயா வேலை செய்வாரு, ஏன்னா செவ்வாயோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே மாதிரி புதனா வேலை செய்வாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்துல பாருங்க புதன் ராகுவின் நட்சத்திரத்திலையும் ராகு புதனின் நட்சத்திரத்திலையும் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு பேர். அதாவது நட்சத்திர பரிவர்த்தனைன்னா அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராகு புதன் நட்சத்திரத்துல உட்காந்து புதன் ராகு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ராகுவோடைய குறிகாட்டிகள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதேதான் இந்த புதனுடைய குறிகாட்டிகளாகவும் இருக்கும். அப்போ அது வந்து 2 பேரையும் நட்சத்திரத்தை பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே வீட்டை தான் குறிகாட்டுவாங்க அப்படிங்கறது நீங்க இந்த ஒரு ஜோதிட ரீதியான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படி இருக்கிறதுனால ராகுவா தன்னுடைய நீண்ட நட்சத்திரத்தின் வேலையை செய்வார் அப்படின்னா இதே தான் வரப்போகுது. அதே மாதிரி அவர் செவ்வாயுடைய வேலையை செய்ய போறார் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வாய்க்கு உண்டான தன்மையை நம்ம பார்க்கணுமான்னா அதை பார்த்தாலும் மோரலஸ் அதுலயே 8வது வீட்டோட தொடர்பு இருக்கும். 2வது வீடு இருக்குது இதுல, பட் 1, 8ங்கிறதெல்லாம் திரும்பவும் இதுல தொடர்புகள் இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ராகுவோடைய தன்மையில் நேரடியாக குறிகாட்டிகளாக அவர் வந்துட்டதுனால ராகுவோடைய குறிகாட்டிகள்ல அந்த மாரக பாதக ஸ்தானமும் 1, 3, 8 வரலைன்னா தான் அது யாரோட இருக்கிறாங்க, எந்த வீட்டோட வேலையை செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக லக்னத்தின் உபநட்சத்திரம் புதன், நின்ற நட்சத்திரம் ராகு, அவர் வந்து 1, 3, 8, 11 காட்டும் போது அதுல 1, 3, 8ங்கிறது இருக்கிறதுனாலையும் மாரக பாதக ஸ்தானத்தை அது குறிகாட்டாதனாலையும் இவருக்கு வந்து நம்ம நீண்ட ஆயுள் அப்படிங்கிற ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கலாம். இந்த நீண்ட ஆயுள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு அவர் எப்ப ஆயுள் போகும் எந்த தசா புத்தின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சுன்னா நீண்ட ஆயுள் ஜாதகம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம தாராளமா மேற்கொண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்காக வந்து திருப்பி அவரு அவங்களுடைய வாழ்க்கையில ஆயுளை பத்தி கேட்கலைனாலும் கூட நம்ம கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து இவருக்கு எப்போ வந்து ஆயுள் முடியும்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீண்ட ஆயுள் ஜாதகம்னு வந்துருச்சா மேற்கொண்டு நம்ம வேற கேள்விகளுக்கான ஆய்வுக்குள்ள நம்ம போயிடுறது நல்லது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா 1993 பிறந்திருக்கிறாரு. அவருக்கு 30வது வயது நெருங்கிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு திருமணம் இல்லைங்கிறதுனாலதான் இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை எங்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்ப இவருக்கு திருமணம் எப்பொழுது அப்படிங்கறத பார்த்து இவருக்கு உண்டா இல்லையான்னு பார்த்து எப்பொழுதுன்னு பார்த்து அந்த முடிவுக்கு நம்ம வரப்போறோம். இப்ப இதனுடைய ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி இவருக்கு திருமணம் பார்க்கணும்னா அதுதான் முக்கிய வீடா இருக்க போகுது. அப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரலாம். இந்த திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டு இந்த ஜாதகத்தோடைய தன்மைகள்ல நம்மளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்க்கிற வீடு முக்கிய வீடு 7, 2, 7, 11 பார்க்க வேண்டிய வீடுகள். இப்ப 7ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி அவரும் அதே புதன் தான். அந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி ராகு. அப்ப அந்த ராகு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து 1, 3, 8, 11 காட்டுறாரு. அப்ப இதுல வந்து 11வது வீடுங்கிறது இருக்குது. சோ அதை மட்டும் நான் பிராக்கெட்ல போட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப 2, 7, 11ல 11 இருக்கிறதுனால நிச்சயம் அவருக்கு திருமணம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப திருமணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனேயே நம்ம என்ன சொல்லிட முடியும், அடுத்தது வந்து எப்பொழுதுன்னு பார்க்கக்கூடிய கேள்விக்கு நம்ம போயே ஆகணும். அப்ப எப்பொழுது அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணுங்க,
நம்ம 2, 7, 11 குறிகாட்டிகளை மட்டும் நம்ம எடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். 2, 7, 11 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2, 7, 11ங்கிற தொடர்புகளை நம்ம எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆளுங்கிரகத்தை போட்டு நம்ம பொதுவான கிரகத்தை எடுத்து நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். அப்ப இந்த ஆளுங்கிரகத்தை நம்ம கணிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்லயே நான் உங்களுக்காக அந்த ஆளுங்கிரகத்தை வந்து இங்க போடுறேன். ஸோ இந்த ஆளுங்கிரகத்தை ஃபர்ஸ்ட் இங்க இந்த ஓரத்துல கணிச்சிருவோம். அதுக்கப்புறம் குறிகாட்டிகளோட சேர்ந்து நம்ம அந்த பொதுவான கிரகத்தை எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஆர்பி அப்படிங்கறத நான் இங்க வந்து ஷார்ட்டா இங்க எழுதுறேன். தீனாதிபதி, இப்ப இந்த தினாதிபதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரன் தான் தினாதிபதி. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து புதனுடைய வீட்டுல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சந்திரன் எழுதிடலாம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுல ராகுவோடைய நட்சத்திரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறார். இப்ப லக்னம் வந்து புதன் செவ்வாய் அப்படிங்கிற தொடர்புல ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து நேரடியாக வரக்கூடிய ஆளுங்கிரகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு நேரடியா வந்துட்டாரு. ராகு வந்துட்டதுனால கேதுவும் டைரக்டா வந்துருவாரு. எப்படி அப்படின்னா ராகு வந்துட்டதுனால ராகுவின் நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் தான் கேது. அப்போ புதன்கிற கிரகத்தை புதன்கிற கிரகம் இந்த ராகு கேது தொடர்பு சாயா கிரக தொடர்பு எடுத்துக்கிட்டோம்னா ராகு நேரடியா வந்துட்டனால அவர் எடுக்க வேண்டாம். கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது வந்து சுக்கிரனுடைய வீட்டுல இன்னைக்கு உட்காந்துருக்கிறார் துளாராசியில. அப்ப துளாராசியில இருக்கிறனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லா ஆளுங்கிரகம் போட்டாலே கண்ணை மூடிட்டு நீங்க கேது எடுத்துடணும். ஏன்னா சுக்கிரன் இன்னைக்கு ஆளுங்கிரகத்துல தினாதிபதி. அந்த தினாதிபதியோட இருக்கிற சுக்கிரனுடைய துளாராசியில தான் கேது உட்காந்துருக்காரு. சாயா கிரக விதிப்படி தான் உட்கார்ந்து இருக்க வீட்டில் அதிபதி வேலையை கேது செய்ய போறாரு. அப்போ நம்ம நிச்சயம் ராகு கேதுல கேதுவை நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, இதுல எடுத்துக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சு. அடுத்தது வந்து ஓடக்கூடிய லக்னத்தை யாராவது பார்க்கிறாங்களான்னா கண்டிப்பா பாக்குறாங்க. சூரியன் பாக்குறாரு, குரு பாக்குறாரு. அப்ப சூரியனும் குருவும் 7ஆம் பார்வையாக, இப்ப நான் இங்க குறிப்பிடுறத பாத்தீங்கன்னா தெரியும், சன் அண்ட் ஜூபிட்டர்னு போட்டிருக்கோம் பாருங்க. அது 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை சேர்த்து அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனை வேற யாராவது லக்னத்தை பண்றாங்களான்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக பாக்குறாரு. செவ்வாயும் 4ஆம் பார்வையாக பார்வை செலுத்துகிறார் லக்னத்தை. ஆனா செவ்வாய் ஆல்ரெடி ஆளுங்கிரகத்தில் இருக்கிறனால அதை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சந்திரனை யாராவது பார்வை செலுத்துறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரனை வந்து பார்வை செலுத்தக்கூடிய கிரகங்கள்ல நம்ம சந்திரனுக்கு 7ஆம் வீட்டுல இருந்தே இவங்க எல்லாம் பார்வை செலுத்திட்டு இருக்காங்க. இது புதன்கிற கிரகம் சந்திரனை பார்வை செலுத்துது. அந்த புதனும் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆளுங்கிரகத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வேற யாராவது சந்திரனை பார்வை செலுத்துறாங்களான்னா எக்ஸ்ட்ராவா பார்க்கக்கூடிய குரு, செவ்வாய், சனி இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது வேற யாரும் சந்திரனை பார்வை செலுத்தல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப லக்னத்தை பார்வை செலுத்தக்கூடிய கிரகத்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் இதுல நம்ம ஆட் ஆன் பண்றதா இருந்தா இந்த கேதுவுக்கு அப்புறம் சூரியன் குரு இவங்க தான் 7ஆம் பார்வையா லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் பாக்குறாரு, அது ஆல்ரெடி ஆளுங்கிரகத்துல இருக்கிறனால நம்ம எடுக்கல. அப்ப இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிற இவங்க எல்லாம் தான் ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே ஆளுங்கிரகம் எழுதும் போது அதுக்கு பக்கத்துல என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா அந்த ஆளுங்கிரகம் எடுத்த நேரத்தை நோட்டபுளா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல அதை ஒரு ஆய்வு செய்யும் பொழுது நீங்க ஆளுகிரகத்தை என்ன எடுத்தீங்க, என்ன விட்டீங்க, சரியா பண்ணீங்களான்னு தெரியறதுக்கு அது வசதியா இருக்கும். அப்ப 7 மார்ச் 2023 நேரம் வந்து 18:42 IST அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் சார். சாரி, ஏப்ரல். அப்ப ஏப்ரல் 7 ஏப்ரல் 2023 18:42 அப்படின்னு அந்த டைமை நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து திரும்பவும் அதை ரீகால் பண்ணி அந்த ஆளுங்கிரகம் நம்ம எடுக்கும்போது சரியா பண்ணிருக்கணுமான்னு செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நம்ம இதை வந்து நம்ம ஒரு மனக்கணக்கா போடக்கூடிய தன்மை வந்து நம்ம 2-3 ஜாதகம் பார்க்க உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இந்த ஜாதகத்துடைய தன்மைகளை நம்ம எடுத்துட்டோம். இப்ப இந்த குறிகாட்டிகள் இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த குறிகாட்டிகளுக்கு இதுக்குமான பொதுவான கிரகத்தை நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ காமன் பிளானட் அப்படிங்கிற தன்மைகளை நான் இங்க வந்து பிக்ஸ் பண்றேன். இப்ப வந்து சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், கேது, சூரியன், குரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க. ஸோ அப்ப செவ்வாய் குருங்கிறது ஆளுங்கிரகத்திலயும் இருக்குது, 2வது பாவத்திலையும் தொடர்பு இருக்கிறதுனால நான் செவ்வாயையும் எடுத்துக்கிறேன், இந்த குருவையும் எடுத்துக்கிறேன். 7ஆம் வீட்டோட தொடர்புல கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது வந்து
ஆளுங்கிரகத்துல இருக்குது. சுக்கிரன் இன்னைக்கு தினாதிபதியாவும் இருக்கிறாரு, சந்திரனுடைய ராசி அதிபதியாவும் இருக்கிறாரு. அதனால அவரையும் எடுத்துக்கலாம். 11வது வீட்டுல வந்து சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறாங்க. அப்ப சுக்கிரனுங்கிற கிரகம் மீண்டும் இங்க வந்திருக்கு. அதனால திருப்பி எடுக்கணும்னு இல்ல. ராகு வந்திருக்கிறாரு. அப்ப ராகு இன்னைக்கு நட்சத்திராதிபதி, அவரையும் நம்ம எடுத்துக்கணும். 11வது வீட்டுடைய அதிபதியா இருக்கக்கூடிய புதன் இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு வந்து லக்னத்துடைய அதிபதி. அந்த புதனையும் நம்ம இங்க நோட் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவான கிரகம் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல மிஸ் ஆனதுன்னா எதை சொல்லலாம்னா சூரியனை சொல்லலாம். அந்த சூரியன்கிற கிரகம் நம்மளுக்கு ஆளுங்கிரகத்துல வந்திருந்தாலும் குறிகாட்டிகள்ல இல்லாததுனால நம்ம அதை பொதுவான கிரகமா எடுக்கல அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இவருடைய ஜாதக ரீதியா செவ்வாய், குரு, கேது, சுக்கிரன், ராகு, புதன் இந்த காலகட்டத்தோடைய தசாபுத்தி காலகட்டங்கள் வரும் பொழுது இவருக்கு அந்த திருமண யோகம் அமையும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இவருடைய தசாபுத்தி கட்டத்துக்கு போயிடுவோம். இவருடைய தசாபுத்தி டேபிள்ல இவருக்கு வந்து நடப்பு தசா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நடப்பு தசை அப்படிங்கும் போது 2023 இருக்கிறோம், ஏப்ரல் மாதத்துல இருக்கிறோம். சோ அப்ப அதை நம்ம கரெக்டா பிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ராகுவுடைய திசையில சந்திரனுடைய புக்தி அப்படிங்கிறது இதுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ராகுவுடைய திசையில சந்திர புக்தி அப்படின்னு அவருக்கு பார்க்கும்போது 2021 டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜூன் 2023 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப ராகுவுடைய தசாநாதன் ராகு நடக்கிறாரு. நடப்பு தசாநாதன் பொதுவான கிரகத்தில் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ராகு வந்து நிச்சயம் இருக்கிறாரு. அதனால இந்த தசால அவருக்கு திருமணம் நடந்துரும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சந்திரன். சந்திரன் வந்து இங்க இவருக்கு வந்து பொதுவான கிரகத்துல வந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் நடப்பு புக்திநாதன். 2023 ஜூன் வரைக்கும் நடக்க போறாரு. அந்த ஜூன் வரைக்கும் இது இப்ப ஏப்ரல், இன்னும் 2 மாசத்துக்கு அது இருக்குது. அப்ப இந்த 2 மாசத்துக்குள்ள நடக்குமான இந்த சந்திரனுடைய புக்திநாதன் சந்திரன் பொதுவான கிரகத்துல வரல. அப்ப நிச்சயம் அவருக்கு இந்த புக்தியோடைய காலகட்டத்துல நிகழாது அப்படிங்கிற சொல்லலாம். இப்ப அடுத்த புக்தி என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து செவ்வாயோடைய புக்தி. அப்ப இந்த செவ்வாய் புக்தி வந்து 2023 ஜூன்ல தொடங்கி 2024 ஜூன் வரைக்கும் ஒரு சாலிடா ஒரு அப்ராக்சிமேட்டா 2 வருஷத்துக்கு இருக்குது. சாரி, 1 வருஷத்துக்கு இருக்கு. அப்ப இந்த 1 வருட காலத்துக்குள்ள அவருக்கு திருமணம் நிகழுமா அப்படின்னு பார்த்தா செவ்வாயோடைய தன்மை இங்க இருக்குதான்னு கேட்டா அந்த செவ்வாய்ங்கிறதும் பொதுவான கிரகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராகுவோடைய தசையில செவ்வாய் புக்தி அப்படிங்கறது ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அப்ப ராகுவோடைய தசா செவ்வாயோடைய புக்தி முதல் அந்தரம் என்னவா இருக்கும்னா செவ்வாய் அந்தரமே இருக்கு. அப்புறம் ராகுவுடைய திசையில செவ்வாய் புக்தியில செவ்வாய் அந்தரத்துக்கு அடுத்த அந்தரம் என்னன்னா அது ராகு அந்தரமே இருக்கும். இப்ப இந்த 2 அந்தரத்துல செவ்வாய் வந்து சுய அந்தரமா இருக்கிறதுனாலையும் அதுக்கு அடுத்தது ராகு வந்து நம்ம அடுத்த அந்தரமா எடுக்கலாமான்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம தசாநாதனை ராகு எடுத்துட்டதுனால அந்தரநாதனை எடுக்கக்கூடாது. அப்ப அந்த செவ்வாயோடைய அந்தரத்துக்கு அடுத்த அந்தரம், செவ்வாயோடைய முதல் அந்தரம் செவ்வாய், அடுத்தது ராகு, இது 2ஐயும் நீக்கிட்டு 3வது அந்தரமா இருக்கக்கூடிய குரு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு அங்க ஆளுங்கிரகத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த குருங்கிற தன்மையும் நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப இதுல கவனிச்சு பார்க்கும்போது இதை ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகுவுடைய தசா செவ்வாய் புக்தி குரு அந்திரம் அப்படிங்கிற காலகட்டத்துல அவருக்கு திருமணம் நிகழும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். அப்ப இந்த காலகட்டம் எப்போ அப்படிங்கும் போது நம்ம அந்தர அட்டவணைக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த அந்தர அட்டவணையில நம்ம பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி தெரியும். இது நம்ம தமிழ்ல உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல தசா புக்தின்னு இருக்கும். இந்த தசா புக்தியில நம்மளுக்கு தேவையானது வந்து ராகு திசையில செவ்வாய் புக்தியில குரு அந்தரம். அப்ப இங்க ராகு தசா லார்டு ராகுன்னு கொடுத்துருங்க. மார்ஸ் அப்படிங்கிறது செவ்வாய் இல்லைங்களா, ஆங்கிலத்துல மார்ஸ்ங்கிறது செவ்வாய். குரு புக்திங்கும் போது ஜூபிட்டருடைய அந்தரா ஸ்டோடு கொடுத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து இந்த காலகட்டத்தை ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்கும். அப்ப முதல்ல வந்து செவ்வாயோடைய புத்தியில செவ்வாய் அந்தரம் நிகழ்ந்தது. அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னு சொன்னோம். ஏன்னா அது ஏற்கனவே செவ்வாயா புக்தியா எடுத்துட்டோம். அடுத்து ராகு அந்தரம், அந்த ராகுவ தசாநாதனை எடுத்துட்டோம். அப்போ ராகுல குருங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம். அப்ப அது வந்து 28 ஆகஸ்ட் 2023 இருந்து 18 அக்டோபர் 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ராகுதசா செவ்வாய் புக்தி குரு அந்தரம்னு சொன்னோம். இப்ப நம்ம இந்த டேபிளர் ஃபார்ம்ல பார்க்கலாம். இந்த டேபிளர் ஃபார்ம்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்றேன் ரெஃபரன்ஸுக்கு, எந்த காலகட்டத்தில் அது இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்காக. ராகுடைய தசையில செவ்வாய் புக்தியில குரு அந்தரம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். அது முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம இதோடைய தகவல்களை மட்டும் நம்ம ரெஃபரன்ஸுக்காக நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அது முழுமையா ஆய்வுக்காக உள்ள போவோம். அது வந்து 28
ஆகஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 28, 2023 இருந்து 18/10/2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப நம்ம இந்த நோட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஆய்வுக்காக நம்ம 249 டேபிள் எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஆய்வுக்கு இதை உட்படுத்தலாம். இப்ப நேரடியா நான் வந்து 249 டேபிள்குள்ளேயே போறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால அதை நான் கொடுக்குறேன். இப்ப 249 உபநட்சத்திர டேபிள் எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து சூரியன் எங்க பயணிப்பார் அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். அப்ப நம்ம அதை வந்து பிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்த்திருந்த அந்த நேரம். இந்த காலகட்டத்துல வந்து ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதுலதான் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுவுடைய தசா, செவ்வாய் புக்தி, குரு அந்திரம். ஸோ இந்த அந்திர காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அப்ப 28 ஆகஸ்ட்ல இருந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதை நான் மார்க் பண்றதுக்காக இங்க நான் உங்களுக்காக இங்க ரெஃபரன்ஸ் மார்க் பண்றேன். ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஆகஸ்ட். ஸோ 15 ஆகஸ்ட் வந்து சிம்ம ராசியோடைய இந்த முதல் பகுதியில 15 ஆகஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 15 ஆகஸ்ட் 2023 இல்லை, எந்த வருடமா இருந்தாலும் ஆகஸ்ட்ல இங்கதான் இருக்க போறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 28 ஆகஸ்ட்ங்கும் போது எவ்வளவு நாள் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 நாள் டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு 1 டிகிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சூரியனுடைய பயணம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து 13வது டிகிரிக்குள்ள அவர் போயிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 13 டிகிரி வரக்கூடிய இடத்துல இந்த 13 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் 28 ஆகஸ்ட் இருக்க போற அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. அப்ப 28 ஆகஸ்டுக்கு அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல 28 ஆகஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு தேதியை நம்ம அக்டோபர் 18 பாக்குறதுனாலும் பார்க்கலாம். இல்லைன்னா இதுல எது முதல்ல வருதுங்கிறதுக்கு நேரடியாக போய் நம்ம பிக்ஸ் பண்ணலாம். அப்ப அது மாதிரி பார்க்கும்போது சூரியன் வந்து அதிபதியா இருக்கக்கூடிய இந்த வீடு, அடுத்தது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த வீடு. சோ அப்ப இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா சூரியன் பொதுவான கிரகத்துல இருந்தார் இன்னைக்கு. அவர் வந்து லக்னத்தை பார்த்தாருன்னா இல்ல. அப்போ லக்னத்தை வந்து நேரடி பார்வை பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன். ஆனா அவர் வந்து என்ன செய்யலைங்க, அவர் வந்து பொதுவான கிரகத்துல சூரியன் வரல. அப்ப ஆளுங்கிரகத்துல வந்து சூரியன் பொதுவான கிரகமா வராதனால நம்ம சூரியனை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, எடுக்க முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதே போல நம்ம வந்து இந்த அடுத்த ராசிக்கு நம்ம போயிடணும். ஏன்னா சூரியனுடைய ராசி இப்ப நம்மளுக்கு செயல்படாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மொத்தமா இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய ராசியவே, அதாவது இந்த செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த சூரியன் இங்கதான் டிராவல் பண்ணுவாரு. அப்ப இந்த செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 15ல இருந்து இந்த செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நம்ம வந்து தவிர்த்திடணும். ஏன்னா சூரியன் பொதுவான கிரகமா இல்லைங்கிறதுனால. இப்ப அடுத்த ராசி செப்டம்பர் 15க்கு அப்புறம் அடுத்த ராசி என்னன்னா புதனுடைய ராசி. இந்த புதனுடைய ராசி நம்மளுக்கு ஒத்து வருமான, நிச்சயம் ஒத்து வரும். அவர் இன்னைக்கு பொதுவான கிரகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப புதன் பொதுவான கிரகத்துல இருந்தோடனே அதுல முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய புரிதலுக்காக நான் அதை வந்து ஹைலைட் பண்றேன். இந்த முதல் நட்சத்திரம், இந்த புதனுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னவா வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சூரியன். அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இது வரைக்கும் இருக்குது. அப்ப சூரியனுடைய நட்சத்திரம், அந்த சூரியன் இதுல ஒத்து வருமானா நிச்சயம் ஒத்து வராது. ஏன்னா சூரியன் வந்து பொதுவான கிரகத்துல இல்லை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்கு தான் இது செட் ஆகும். அதுக்கு அடுத்தது சந்திர நட்சத்திரம் இருக்கு. சந்திரனும் பொதுவான கிரகத்துடைய தொடர்புல இல்லை, இன்னைக்கு ஆர்பிலையும் அவர் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 2 நட்சத்திரத்தையும் நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம வந்து தவிர்த்திடணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரமும் நமக்கு வேலையாகாது, சந்திரனும் வேலைக்காகாது. ஏன்னா 2 பொதுவான கிரகத்துல இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம். செவ்வாய் கண்டிப்பா நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற உப நட்சத்திரத்துக்குள்ள நம்ம போக முடியாது. ஏன்னா அதே செவ்வாய் தான். அப்போ நம்ம புதன்,
புதனுடைய வீட்டுல செவ்வாயோடைய நட்சத்திரத்துல ராகு உப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து 26, அதாவது 24ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிற பீரியடு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த 24 டிகிரிக்கு சூரியன் வந்து டிராவல் பண்ணும்போது அது இங்கிலீஷ் தேதி என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 15 செப்டம்பர்ல இருந்து 15 அக்டோபர் வரைக்கும் தானே சூரியன் இந்த ராசியில பயணப்பட போறாரு இல்லையா? அப்ப இவருடைய சூரியனுடைய இந்த முடிவு காலகட்டம் என்னவா இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து சூரியன் வந்து 15 பாத்தீங்கன்னா 15 அக்டோபர் வரைக்கும் இங்க இருக்க போறாரு. நம்மளுக்கு 18 அக்டோபர் வரைக்குமே இந்த அந்தரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 15 அக்டோபர்ல இருந்து இந்த 15வது அக்டோபர்ல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல ஒரு 6 நாள் போனோம்னா போதும். அப்ப 15ல இருந்து ரிவர்ஸ்ல 6 கழிச்சிட்டோம்னா 9 அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்கு நம்ம இதை பிக்ஸ் பண்ணோம்னா சரியா இருக்கும். அப்ப நம்ம அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு வந்து சூரியன் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா கன்னி ராசியில 24 டிகிரில அவர் உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்ப அந்த கன்னி ராசியில 24 டிகிரிக்குள்ள சூரியன் வரும் பொழுது அவர் வந்து 24 டிகிரி காலையில வந்துருவாரு. அப்ப 2 நாளைக்கு அந்த இடத்துலதான் இருக்க போறாரு. அப்ப அந்த அக்டோபர் 9ஆம் தேதி 10ஆம் தேதின்னு இருந்த 2 நாள்ல அந்த திருமணம் வந்து அவர் கைகூடும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடணும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து அவருடைய பிறந்த நேரத்தை நம்ம சரி பார்த்தோம், ஆயுள் கணிதம் செஞ்சோம், அப்புறம் அவருக்கு திருமணம் எப்பொழுதுங்கிறதையும் இப்ப முடிவு பண்ணியிருக்கோம். இந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா என்ன செய்ய போறோம்? இவருக்கு வந்து திருமணத்துல ஒரு திருமணம் இருக்கா, 2 திருமணம் இருக்கா, திருமணத்துடைய தன்மை என்ன, வரக்கூடிய வரனுடைய தன்மை என்ன, இதையெல்லாம் நம்ம வந்து இப்ப பேச போறோம். அப்ப இந்த எப்பொழுதுங்கிறத பார்த்து நம்ம பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை நம்ம படிப்படியா பார்த்துக்கலாம். அப்ப நம்ம இவருக்கு சொல்லியிருக்கிறது அக்டோபர் 9ஆம் தேதி 2023ல இவருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்றதுக்கு இந்த எளிமையான வழிமுறையை ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப இந்த ஜாதக சக்கரத்துக்குள்ள இருக்கிற இந்த தகவல்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவருடைய 7ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு உண்டா இல்லையான்னு பார்த்தோம். 2, 7, 11 குறிகாட்டிகளை வச்சு எப்பொழுதுன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இப்ப 7ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி புதன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த புதனுடைய தன்மைகளை நம்ம வச்சுக்கிட்டு அவர் வரக்கூடிய வரனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அப்ப 7ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி புதன் இவருடைய ஜாதகத்துல வந்து என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அது போக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த போல அந்த நம்மளுடைய ஜோதிட புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அடிப்படை புத்தகம் கொடுத்துருக்கிறோம் இல்லைங்களா, அதுல புதனுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வரிசைப்படுத்தும். அப்ப அதுல என்னென்ன போட்டிருக்குதோ அதை பொறுத்துதான் வரக்கூடிய பெண்ணுடைய தன்மை குணாதிசயம் இருக்கும். அப்ப அந்த கிரகங்களுடைய காரகத்துவம்ங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல புதன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல போகுதுங்க, அந்த வரக்கூடிய இவருடைய ஜாதகத்துல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய அமைப்பை நமக்கு சுட்டி காட்ட போகுது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம அந்த புதனை பாக்குறதுக்காக உங்களுக்காக அதுல எடுத்து காட்டுறேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா விவேகம், நிலையற்ற பேச்சு, புத்தி கூர்மை, உடனடியாக புரிந்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறது வரைக்கும் தான் அவங்களுடைய குணாதிசயம். அப்ப வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? வாழ்க்கை துணைவர்னா நல்ல விவேகமான புத்தி கூர்மை இருக்கிறவங்க, மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்க, அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப புதன் 7ஆம் வீட்டின் உபநட்சத்திர புதன்கிறதுனால வரக்கூடியவங்களுடைய தன்மையை நம்ம இப்படி சொல்லிட முடியும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை நீங்க இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து புதனுடைய வடிவமைப்பு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதன்கிற கிரகம் வந்து இருக்கிறதுலே சின்ன கிரகம். 9 கிரகத்துல சூரியன்ல தொடங்கி குரு வரைக்கும் இருக்கிற சனி வரைக்கும் இருக்கிற கிரகத்துல புதன்கிற கிரகம் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுலே சின்ன கிரகம்னு சொல்லலாம். அதனால அவங்க உடல் அமைப்பு புதன் சம்பந்தப்படும் போதெல்லாம் உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய சின்னதாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பா இருக்கும். அதே நேரத்துல பாக்குறதுக்கு அழகா இருக்கும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு புதன் வருங்க மச்சத்தை குறிக்குது, புதன் வந்து புத்தகத்தை குறிக்குது, புதன் வந்து எழுது பொருட்களை குறிக்குது. பேனா பென்சில் மாதிரி எல்லாம் ஒல்லியா தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ஒல்லியா இருந்தாலும் அது பாக்குறதுக்கு அழகான தன்மையில எழுது பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா. அப்ப அதே மாதிரி உடல்ல வந்து மச்சம் இருக்குது, உடல்ல வந்து டேட்டோ குத்திக்கிறாங்க இல்லையா, பச்சை குத்திக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான தன்மையை கொடுக்குது இல்லையா, அழகுபடுத்திக்கிறது தான் அதோட நோக்கம். அப்ப அந்த புதன்கிற கிரகம் ரொம்ப ஒல்லியாக சன்னமாக இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒருத்தருடைய இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எது போல அப்படிங்கும் போது
வரக்கூடிய பெண்ணுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த புதன் தான் முடிவு பண்றாரு. அந்த புதன் வந்து இந்த ஜாதகத்துல எந்த ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, அந்த புதன் இருக்கக்கூடிய ராசியானது கும்பராசி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கும்பராசிங்கிறதுனால அவர் வந்து அது ஒருமையான ராசி, அது ரெட்டப்பட ராசியோ பலகால் ராசியோ இல்ல. அதனால அவருக்கு ஒரே ஒரு திருமணம் தான் நிகழும் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப புதன்கிற கிரகமே ரெட்டப்பட கிரகம் தானே, அப்ப அவர் 2 திருமணம் சொல்லிடலாமான்னா கிடையாது. ஏன்னா புதன்கிற கிரகம்ங்கிறத வச்சு நம்ம அவருக்கு 2 திருமணம்னு சொல்றது இல்ல. அந்த எந்த கிரகம் 7ஆம் வீடு உபநட்சத்திராதிபதியா வந்தாலும் அந்த கிரகம் இரட்டைப்படை ராசியிலயோ பலகால் ராசியிலயோ உட்கார்ந்து இருந்தா தான் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கும்பராசி ஒருமையான ராசி அப்படிங்கிறதுனால நாம என்ன செய்யறது இல்லைங்க, அவருக்கு ஒரு திருமணம் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அப்ப எவ்வளவுங்கிறதையும் நம்ம இப்போ பதில் சொல்லிட்டோம். அதே போல அவருக்கு உள்ளூர்ல இருந்து வரன் வருமா, வெளியூர்ல இருந்து வரன் வருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுங்க, நேரா போய் நம்ம பார்க்க வேண்டியது புதனுடைய குறிகாட்டி. புதன்கிற கிரகம் தான் 7ஆம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி. அந்த புதனுடைய குறிகாட்டியை நம்ம பார்த்தோம்னா புதன் எந்தெந்த வீட்டை காட்டுறாரு அப்படின்னு பார்த்தா 1, 3, 8, 11 இதைதான் நம்ம லக்னத்தை ஆராய்ச்சி பண்றதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப 1, 3, 8, 11 அப்படிங்கிறத பார்த்தோம்னா 4, 7, 10 இருக்குதானா 4, 7, 10 இதுல இல்ல. 3, 9, 12ல 3 இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இவருக்கு வந்து வெளியூர்ல இருந்து தான் வரன் அமையும், உள்ளூர்ல வரன் அமையாது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்ப உள்ளூர்ல வரன் அமையுங்கிறத இல்லாம வெளியூர்ல வரன் அமையும் சொல்றோமோ, வெளியூர்னா எப்படி? அப்ப உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். அப்ப கோயம்புத்தூருக்கு வெளியில நம்ம திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடுனாலும் வெளியூர் தான். சென்னை, பெங்களூர்னாலும் வெளியூர் தான். டெல்லி, கல்கட்டானாலும் வெளியூர் தான்னா அது எந்த மாதிரி நம்ம அதை சொல்ல முடியும்? இல்ல வந்து வெளியூர்னா வெளிநாடுல அமையுமா அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே அந்த பாவகங்களுடைய காரகத்துவம் நமக்கு தெரியும். 3, 9, 12 அப்படிங்கிறது 3ங்கிறது சிறு பிரயாணம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். 9ங்கிறது தூர பிரயாணம், 12ங்கிறது வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்னு. அப்ப 3வது வீடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குறுகிய தூரத்துல அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல அந்த 9வது வீட்டோட தொடர்பு இதில் இருந்துச்சுன்னா ரொம்ப நீண்ட பயணத்துக்கு அப்புறம் தூர பிரயாணம்னு சொல்லலாம். 12 காட்டுச்சுன்னா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு. அப்ப அந்த 3, 9, 12ங்கிறதுடைய தன்மையை வச்சு கூட அது ரொம்ப பக்கத்துல இருக்குமா தூரத்துல இருக்குமாங்கிறது சொல்ல முடியும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் வீடு ரொம்ப நட்சத்திராதிபதி புதன் உட்கார்ந்து இருக்கிறது கும்பராசின்னு நம்ம பார்த்தோம். அந்த கும்பராசிங்கிற ராசியோடைய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புங்க, சரஸ்திர உபயராசியில அது வந்து ஸ்திர ராசி. ஸ்திரம்னா நிலையானதுன்னு அர்த்தம். அப்போ நிலையான தன்மை இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துல இருந்து அந்த வரன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நியர்பையா இருக்கிறதுக்கு தான் சாத்தியம் இருக்கு. அப்ப 3வது வீடு ஸ்திர ராசி. இது ரெண்டையும் காம்பினேஷன் வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுக்கு அந்த கிரகம் வந்து அவங்க உள்ளூர்ல இல்லைனாலும் சிறு பிரயாண தொலைவுல அந்த வரன் அமையுது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது போக இன்னமும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அடிப்படையா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்றதுல உண்டா இல்லையா, எப்பொழுது, எது போல வரன் அமையும், அடுத்தது இந்த ஜாதகத்துடைய தன்மைகள்ல அந்த எவ்வளவு திருமணம், அந்த உள்ளூர்ல அமையுமா வெளியூர்ல அமையும், எங்கே அமையும் அப்படிங்கறது இது எல்லாத்தையும் இங்க முழுமையா இப்ப ஆய்வு செஞ்சிருக்கோம். நம்ம பிரசன்ன ஜோதிட பலன்களை தொடரலாம். இந்த பிரசன்ன ஜாதகத்தை நம்ம வந்து பாக்குறதுங்கிறது சில முக்கியமான கேசஸ்க்கு தான் நம்ம பாக்குறோம்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னா முக்கியமான கேசஸ்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான பொது நிகழ்வுக்காக கேட்கிறார், ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்டோ இல்ல கிரிக்கெட் மேட்ச் சம்பந்தப்பட்டோ இல்ல பொதுவா ஒரு பையன் வந்து நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகனா இப்படி கூட நம்ம கேட்கலாம். அப்ப வந்து ஒருத்தர் வந்து உயர்கல்வி படிப்பாரா, அடிப்படை கல்வி இருக்குமா, இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு பிறப்பு ஜாதகமே போதும். இப்ப அவர் வந்து கல்வியை பத்தி கேட்கல, அந்த கல்வியில இருக்கிற ஒரே ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல இந்த தேர்வு பெறுவனான்னு கேட்கிறாரு. எனக்கு இது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, சிரமமா இருந்து இந்த பயிற்சியில நான் பாஸ் ஆகணும்னு கேட்கிறாரு. அப்படிங்கும் போது இல்லைன்னா ஒரு போட்டி தேர்வு எழுதுறாரு, குரூப் 1 அந்த மாதிரி எழுதுறாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் வந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், ஓகே இது பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத பிரசனத்துல பார்த்து நம்ம சொல்றதுதான் துல்லியமா இருக்கு. பிறப்பு ஜாதகத்துல வச்சு நம்ம சொல்லிட முடியுமான்னா, இப்போ நான் தமிழ் பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு எல்லா பரீட்சையிலுமே பாஸ் ஆகி அடுத்த ஸ்கூல்ல அடுத்த கிளாஸ் போவாரான்னு வேணா சொல்லிடலாம். ஒரு குறிப்பிட்ட பரீட்சையில பாஸ் ஆவாராங்கிறது நம்ம எப்படி பாக்குறது, அதை ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப ஆய்வு செய்வோம். இப்போ ஒரு என்னுடைய நண்பருடைய ஒரு பையன் வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஒரு பயிற்சிக்கான, அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்விக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறார். அது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பயிற்சி. அதாவது இந்த மாதிரி ஐஐடி மாதிரியான ஒரு இது விஷயத்தை படிக்கிறதுக்கு கல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஒரு பயிற்சி. அந்த கல்கட்டால இருக்கக்கூடிய கல்லூரிக்கு இருக்கிற 25 சீட்டுன்னு சொல்லுவாங்க. 25 சீட்டுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பெரும் போட்டி ஆயிடுச்சு. அப்ப அதுக்குள்ள எனக்கு கிடைக்கும், அந்த 25 சீட்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப கவர்மெண்டோடைய சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறதுனால அதுல எடுக்கக்கூடிய துல்லியமான புள்ளி இத்தனை அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த வித்தியாசத்தை பாக்குறாங்க. எல்லாருமே ஒரே மார்க் எடுத்துட்டாங்கன்னா கூட இத்தனை புள்ளிகள் வித்தியாசத்துல யாருக்கு அந்த 25 சீட்டு கொடுக்கறதுன்னு பாக்குறாங்க. இதை பல வருடங்களாக தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ அவர் இந்த கேள்வி கேட்கிறார், நான் இந்த போட்டித் தேர்வுல நான் வெற்றி பெறுவேனா அப்படிங்கறதான் அதோடைய கேள்வி. அப்ப நம்ம இதை வந்து ஒரு பிரசன்ன ஜாதகத்தை அவருக்காக நம்ம போட்டிருக்கோம். அவர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம அந்த பிரசன்ன ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இப்ப இந்த பிரசன்ன ஜாதகத்தை வந்து நம்ம இதுல போட்டுட்டு நம்ம ஆய்வு செய்ய போறோம். நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர்ல அந்த பிரசன்ன ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இந்த ஆர்டம் எக்ஸாம்பிள் நான் போடுறேன். அவர் இப்ப இந்த நேரத்துல 7ஆம் தேதி ஏப்ரல் 2023, அதுக்கப்புறம் 19:34 இவர் வந்து இப்ப கேட்கிற நேரத்துக்கு அப்படியே போட்டிருக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற அவர் கொடுத்திருக்கிற நம்பர் வந்து 148 அப்படிங்கிற நம்பர் கொடுத்திருக்காரு. 148ங்கிற நம்பர் கொடுத்திருக்கிறாரு. வில் ஐ கெட் சக்சஸ் இன் எக்ஸாம்? அவர் எழுதின அந்த எக்ஸாம்ல நான் வெற்றி அடைவனாங்கிறதோட என்ன பாஸ் ஆகணான்னு கேள்வி இல்லைங்க. வில் ஐ கெட் சக்சஸ் இன் எக்ஸாம்னு கேட்டிருக்காரு. இல்லை பாஸ் இன் எக்ஸாம்னு கேட்கல. ஏன்னா 25 சீட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. அப்ப அதுல வந்து 50,000 பேர் 60,000 பேர் பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா 25 சீட்டுக்கு 60,000 பேர் பாஸ் ஆகுறாங்கன்னா அந்த எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அதுல யாருக்கு கிடைக்கும்ங்கிறது இல்லையா, சக்சஸ் கிடைக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அவர் கொடுத்திருக்கிற 148ங்கிற நம்பருக்கு நம்ம வந்து கணிக்கிறோம். அந்த 148ங்கிற நம்பருக்கு ஆரோட ஜாதகத்தை கணிச்சிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு இந்த ஆய்வுகளை நம்ம செய்வோம். 148க்கு இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது. இதை வந்து நம்ம பிரணவப்பீடம் ஸ்டைல்ல இதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப ஆரோட எண் 148. நான் வெற்றி அடைவேனான்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால அது எக்ஸாம் எழுதியோ வேற எது செஞ்சோ வெற்றி அடைவேனாங்கிற கேள்விங்கிறதுனால 1, 6, 11ங்கிறது தான் வெற்றிக்கு உண்டான வீடுகள். அதுல வந்து அவருடைய செயல்பாடு மூலமாக அவர் வெற்றி அடையாரு, குழு கிடையாதுங்கிறதுனால அவர் செயல்பாடுங்கும் போது லக்னத்தை முக்கிய வீடு எடுத்துக்கிட்டு 1, 6, 11ங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 1, 6, 11 முக்கிய வீடு வந்து 1 அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். அதுக்கு எதிரான பாவகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த 1வது வீட்டுக்கு எதிரான பாவமா இருக்கிறது 12. அதே போல 7வது வீடு 5வது வீடு. அப்ப இந்த 7, 12, 5 அப்படிங்கிறது எதிராளிக்கு 1, 6, 11 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 5, 7, 12 காட்டுச்சுன்னா அது வெற்றி அடைய மாட்டாரு. 1, 6, 11 காமிச்சுன்னா வெற்றி அடைய போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல வந்து லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி இந்த ஜாதகத்துல ராகு, இதுவும் விருச்சிக லக்னமா இருக்குது 148ங்கிறது. லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி ராகு. அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா 6, 12 காமிக்கிறாரு. அந்த ராகு குறிகாட்டும் வீடுகள் 6, 12 அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ராகுவோடைய குறிகாட்டக்கூடிய வீடுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். 6, 11, 12 இருக்குது. இப்ப லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி என்ன சொல்லுவாரு? கேள்வியின் தன்மை, பிரசனத்துல அந்த கேள்வி பிரதிபலிக்குதாங்கிறது சொல்ல போறாரு. அந்த லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி ராகு 6, 12 காமிக்கிறதுனால 6ங்கிறதும் சரி 12ங்கிறதும் சரிங்க. அதாவது 1, 6, 11 காமிச்சா வெற்றிக்கு உண்டான வீடுங்கிறதுல 6 இருக்கு. அதே மாதிரி 5, 7, 12ங்கிறது எதிராளிக்கு வெற்றி. அப்ப அந்த 5, 7, 12ல ஏதாவது ஒரு வீடு இருந்தாலும் கூட கேள்வி சரின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்ப 6ம் இருக்குது 12 இருக்குதுங்கிறதுனால நம்ம இந்த ஜாதகம், அதாவது பிரசன்ன ஜாதகம் கேட்கப்பட்ட கேள்வியை பிரதிபலிக்குது அப்படிங்கறது முடிவுக்கு வரலாம். அப்ப இதோடைய ரிசல்ட்டை யார் சொல்ல போறாங்க? ராகு நின்ற நட்சத்திராதிபதி தான் சொல்ல போறாங்க. ராகு நின்ற நட்சத்திராதிபதி கேது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ராகு நின்ற நட்சத்திராதிபதி கேது தான் இதோடைய ரிசல்ட்டை நம்மளுக்கு சொல்ல போறாரு. அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி கேதுவா இருந்தாலும் ராகு கூட சேமா அங்கேயே பாத்தீங்கன்னா புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், நோட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஆய்வு செய்யறது அது கொஞ்சம் வசதியா இருக்கும்.
அப்ப அந்த ராகு வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராகு நின்ற நட்சத்திரம் கேது என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அடுத்ததுலயே குறி காட்டுறாரு பாருங்க. அந்த கேது வந்து 6-12, அவரும் 6-12 காமிக்கிறார். ஏன்னா இதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை தான். ராகு கேதுவோடைய நட்சத்திரத்திலையும் கேது ராகுவோடைய நட்சத்திரத்திலையும் பரிவர்த்தனையாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப 6-12 வந்து பாத்தீங்கன்னா 6ங்கிறது வெற்றிக்குண்டான பாவமா இருந்தாலும் 12 இருக்குது, எதிராளிக்கும் வெற்றிங்கிறது காமிக்குது. அப்போ இவருக்கு வந்து சக்சஸ் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயம் சக்சஸ் கிடைக்காது. இவர் தேர்வுல வெற்றி பெறலாம், ஆனா தேர்வு வந்து இவருக்கு வந்து பாஸ் ஆயிடுவாரு. ஆனா இவருக்கு சீட்டு கிடைக்குமானா, இவருக்கும் 6ம் இருக்குது, 12 இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பார்க்க வேண்டிய வீடு காட்டுறது பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு எதிரான வீடுகளை சேர்த்தி காட்டுச்சுன்னா இது ரிசல்ட் வந்து நம்ம நெகட்டிவான ரிசல்ட் தான் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ராகு கூட பாத்தீங்கன்னா யார் சேர்ந்திருக்கிறாங்கன்னா புதன் சேர்ந்திருக்கிறாங்க. சாயா கிரகமா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மிச்ச கிரகத்துக்கு இதை நம்ம பார்க்க தேவையில்லை. அப்ப அந்த புதன் பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் 12 காட்டுறாரு. அப்ப இந்த 12ங்கிறது வந்து இங்க திரும்பவும் ரிப்பீட்டேஷனா வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேதுங்கிற கிரகம் 10 டிகிரியில இருக்குது. அதை நீங்க இங்க பார்த்திருப்பீங்க. அந்த கேதுவை வச்சுதான் இப்ப இந்த குறிகாட்டிகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கேதுவோடைய குறிகாட்டிகளை சொல்லும்போது அது பக்கத்திலே சந்திரன் இருக்கிறார் பாத்தீங்களா? சோ சந்திரனும் கேது வந்து சந்திரனாகவும் வேலை செய்வாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். கேது வந்து சுக்கிரனா வேலை செய்வாரு, சந்திரனா வேலை செய்வாரு, ராகுவா வேலை செய்யறதான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கேது வந்து சந்திரனா வேலை செய்யறாரு. சந்திரன் பாருங்க, அவரும் 6-12 தான் காட்டுறாரு. அப்ப 12ங்கிறது அங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த கேது வந்து சுக்கிரனா வேலை செய்வாருன்னா சுக்கிரன் பாருங்கன்னா அவரும் 12 காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த 12ங்கிறது மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கிறதுனால 12ங்கிறது தோல்விக்கான வீடு. அப்போ நம்மளுக்கு வந்து 5, 7, 12 காமிச்சுன்னா தோல்வின்னு சொல்றோம். தோல்விக்கான ஒரு வீடு வந்தாலும் கூட தோல்வின்னு தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப இவருக்கு வந்து பிரச்சனை ரீதியா பார்க்கும்போது வெற்றியா தோல்வியான்னு சொன்னா நிச்சயம் அதை தோல்வியை தான் குறிக்குது அப்படிங்கறத நம்ம வந்து உறுதியாக சொல்லிட முடியும். அப்ப இது வந்து இவருக்கு எக்ஸாம்ல சக்சஸ் ஆகலாங்கிறத எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இது கேள்வி அது இல்லை. பட் இருந்தாலும் அவர் தேர்வாயிடுவாரு, ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கறத நம்ம இதுல விளக்கிட முடியும். புரியுதுங்களா? அப்ப இந்த பிரச்சனை பாக்குறதுங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன போல இத கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு அந்த நேரத்துல நம்ம போடுறது. இது பிறப்பு ஜாதகமா இருந்ததா இதை வந்து நம்ம பார்த்திருக்க முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு மட்டும் இந்த தேர்வா நம்ம இதை பார்க்கிறோம். அதனால இந்த பிரசன்ன ஜாதகத்திலேயே இப்ப இன்கேஸ் அவருக்கு வந்து எப்பொழுதுங்கிறது கேள்வியா இருந்ததுன்னா பார்க்க வேண்டிய வீடு 1, 6, 11 இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம பொதுவான கிரகத்தை எடுத்து இதே போல நம்ம பார்த்திருப்போம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சக்சஸ் வந்து அவருக்கு இல்லைங்கிறது ராகு இருக்கிறது. ராகு லக்னத்தின் உபநட்சத்திர அதிபதி ராகு, அவர் வந்து உங்களுக்கு மேஷராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து எப்பொழுது எது போலங்கிறதெல்லாம் இதுல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படுச்சுன்னா அதை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த பிரசன்ன ஜாதகம் பார்க்கறதுல நம்ம மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி. எந்த கேள்வியா இருந்தாலுமே லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி பார்க்க வேண்டிய வீடுகளை குறிகாட்டி பிரசன்னத்தை கேள்விய அந்த ஜாதகம் பிரதிபலிக்குதா அப்படிங்கறத உறுதியா பார்த்து, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய வீடு முக்கிய வீடு எடுத்து ஆய்வு பண்ணி பதில்களை நீங்க சொல்லணும். அது வந்து எப்பொழுதும் போல நம்ம ஜாதகம் பார்க்குற அதே மெத்தடாலஜி தாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து பிரசன்ன ஜாதகத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதனால ஒரு பிறப்பு ஜாதகத்தை எப்படி அணுகிறது, ஒரு பிரசன்ன ஜாதகத்தை எப்படி அணுகிறது, இது ரெண்டையுமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஜோதிடம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைய வடமொழியில ஜோதிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிஷா அப்படின்னு என்னன்னா தூண்டப்பட்ட விளக்கு, தூண்டப்பட்ட தீபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைய களைஞ்சு நமக்குள்ள வந்து அந்த தூண்டப்பட்ட விளக்காக இந்த ஜோதிடம் இருக்குது. எதிர்காலம்னா என்னன்னு தெரியாத ஒரு அறியாமையில இருந்து இந்த எதிர்காலத்தை எப்படி வந்து துல்லியமாக பலன் சொல்லணுங்கிற ஒரு ஜோதி நமக்குள் ஏற்றப்பட்டிருக்குது அப்படிங்கறத நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். இந்த சாஸ்திரத்தை மேலும் மேலும் படிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.